விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் கிரகம் இருக்கு. செவ்வாய் அதிபதி முருகன். விருச்சிக ராசிக்காரர்கள் முருகனை வழிபடுவது மிக மிக அவசியம். திருச்செந்தூர் உட்பட்ட அறுபடை வீடுகளுக்கு சென்று நீங்கள் வழிபட்டாலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமலை கொட்டும். கர்நாடக மாநிலம் நகரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சென்று பாருங்கள். அற்புதமான பல நன்மைகள் ஏற்படலாம். பொதுவாக உங்களுக்கு ராசிநாதன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார். விருச்சிக ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலுமே தீவிரமானவராக இருப்பாங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க சென்சிட்டிவான உணர்ச்சிகளை கொண்டவங்க. ஈஸியாக எதையும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க. ஈஸியாக யாருடன் நெருங்க மாட்டாங்க. யோசித்து அனைத்து கோணங்களையுமே பரிசீலித்த பிறகுதான் நெருங்கக்கூடியவங்க. நெருங்கிய பிறகு மிகவும் உண்மையாக இருப்பாங்க. கோபம், அன்பு, வேலை, கலை என எதை எடுத்தாலுமே அதில் மிக தீவிரமாக அர்ப்பணிப்புடன் செயல்படுவாங்க. நண்பர்களுடன் மிகவும் விசுவாசமானவர்களாக இலக்குகளை அடைய கடினமாக உழைப்பாங்க. தாங்கள் மனது வைத்தால் எதையுமே சாதிக்க முடியும் என நம்பக்கூடியவங்க. நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. இவங்களிடம் பொய்யான உறவுகளால் நீடிக்க முடியாது. அன்போடு நடக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்க ரகசியமானவங்க. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மற்றவர்களிடம் பாதுகாப்பாங்க. ஒரு சிலரை தீவிர மாற்றவங்களுக்கு இவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவாக தெரியாது. எதிலுமே ஆழமானவர்களாக என்பதால் சிந்தனையிலும் அப்படிதான். எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து சிந்தித்து தொடங்கினார் அதை கரை காணாமல் திரும்ப மாட்டாங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு மர்மங்களையும் தத்துவார்த்த ரீதியில் ஆராய்வதில் ஆர்வம் உள்ளவங்க. படைப்பாற்றல் மிக்கவங்க. கலை, இசை மற்றும் எழுத்து போன்ற படைப்பு முயற்சிகளால் சிறந்து விளங்கக்கூடியவங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெய்வ பலம் உண்டு. வலுவான உள்ளுணர்வுகளை கொண்டவங்க. மற்றவர்கள் புரிந்து கொள்ள தாமதமாகும். எதிரிகளுடைய செயல்பாடுகளை இவர்களால் முதலிலேயே கணிக்க முடியும். இயற்கையாகவே தலைவர்கள் மற்றும் மற்றவர்களை ஊக்குவிக்கும் திறன் கொண்டவங்க. எதிலும் ஆழம் பட்டவர்களாக இருப்பாங்க என்பதால் இவர்களுக்கு தலைமை பதவி இவர்களுக்கு வரும்பொழுது அந்த நிறுவனம் இவர்களுக்கு குடும்ப அடுத்தடுத்த கட்டத்திற்கு உயர வாய்ப்பு இருக்கும். மற்றொரு ஒற்றுமை, இவர்கள் மறுபிறவியிலேயே நம்பிக்கை கொண்டவங்க. மனித வாழ்க்கை பலமுறை வாழப்பட வேண்டிய ஒன்று என்பதால் ஒழுக்கமாக வாழ்வது அவசியம் என நம்பக்கூடியவங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவான குணம் அப்படின்னு பார்த்தா இவர்கள் தனித்துவமானவங்க. தனிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டிருப்பாங்க. வாழ்க்கையுடைய சூழ்நிலைகளையும் குணங்களையும் இவங்க மாற்றுகிறது. ஆனால் பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவே ஒரு பொதுவான குணநலமாகும். எனவே தான் இந்த ராசிக்காரங்கள் நெருக்கமாக இருப்பாங்க. இவர்களால் தான் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ராசியில் பிறந்தவங்களை பொறுத்தவரை இவர்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சோம்பலை நீங்கள் தவிர்த்து ஏற்றத்தை தரக்கூடியதாக யோக பலன்கள் அதிக அளவில் கிடைச்சிருக்கு. துணையிடத்தில் வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருப்பது நன்மை பயக்கும். தொழில் ரீதியாக காணப்பட்டு இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரலாம். இழுபறியாக இருந்து வந்த சிக்கல்கள் தீரலாம். அக்கம் பக்கத்தில் வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. பயணங்களின் பொழுது புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். வங்கிகளுக்கு சென்று விட்டு வருபவர்கள், விலை உயர்ந்த பொருட்களை கையாளுபவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கும். புதன்கிழமை தோறும் பெருமாள் தாயார் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மகாலட்சுமிக்கு தாமரை கொடுப்பது உங்களுக்கு நன்மை தரும். தாய் தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். இரத்தத்தில் பரவும் தொற்று நோய், இரத்த அழுத்தம், கொழுப்பு, சர்க்கரை தொடர்பான பாதிப்புகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய வகையில் எதையுமே துணிச்சலாக செய்து முடிப்பீங்க.
பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. அந்நிய நபர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்ப்புகள் நீங்களாம். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பின் மூலம் லாபம் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான ஒரு பலன். பங்கு வர்த்தகத்தில் இருந்து வந்த பூசல்கள் அகலலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையுமே கூடுதல் உழைப்பின் மூலம் செய்து முடிக்க வேண்டும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் உங்களுக்கு பதவி உயர்வு தங்களை தேடி வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல ஒரு தகவல்களாக இருக்கும். கணவன் மனைவி இருவருமே எந்த ஒரு முடிவையும் நிதானமாக யோசித்து எடுப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. அவசரத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. சகோதரர்கள் வழியில் உங்களுடைய உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. பெண்களை பொறுத்தவரை எதிர்ப்புகள் நீங்கும். கலைத்துறையில் பாராட்டுகள் வரலாம். அரசியல் துறையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகலாம். மாணவர்களை பொறுத்தவரை கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு நல்லது. தேவையான உதவிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயணங்கள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தங்களுடைய வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபார தொடர்பாக பயணம் செய்ய நேரிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு போட்டிகள் விலகக்கூடிய வகையில் வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய காரியங்கள் நடந்து முடியும். மனக்குழப்பம் நீங்கக்கூடிய வகையில் வராமல் நின்ற பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். பயணங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமானதாக இருக்குது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு பணவரத்து திருப்தி தருவதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் சாதகமாக இருக்கும். சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் கவனமாக செய்வீங்க. உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலை காணப்படலாம். புண்ணிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்வாங்க. பரிகாரமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து நீங்கள் சிவன் நவகிரகங்களை வணங்கி செவ்வாய் பகவானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு கடுமையாக இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாக நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு மந்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். பிள்ளைகளால் மன நிம்மதி அதிகரிக்கலாம். அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமை அதிகரிக்கும். பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு மேலதிகாரிகள் சிபாரிசு செய்வாங்க. வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து லாபம் பெருகும். புதிய முயற்சியுள்ள திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடியதாக பிள்ளைகளால் சிறிய அளவில் சிக்கல்கள் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து பிரகாசம் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளையும் நீங்கள் திட்டம் போட்டு இறங்கலாம். குரு 8ல் இருப்பதால் உங்களுக்கு பணி சுமை அதிகமாகி மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபார விஷயத்தை பொறுத்தவரை உறவினர்களுடைய ஆலோசனைகள் தேவையில்லை. உங்களுடைய தொழிலில் நீங்கள் நேரம் தவறாமல் ரொம்பவும் கவனமாக செய்வது நல்லது. தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். பண விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.